ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆவரேஜான ப்ராம்ப்டை எப்படி ஒரு சூப்பர் டூப்பரான ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஒரு 5 டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த 5 வேஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரைட் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஏஐ மாடல்ஸ் லைக் ChatGPT அண்ட் ஆல் த ஏஐ மாடல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த 5 டெக்னிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ப்ராம்ப்ட் இஸ். ஸோ ப்ராம்ப்ட் பேசிக்காக என்னென்னா இந்த ஏஐ மாடல்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபார் லெட்ஸ் டேக் ChatGPT. ஸோ ChatGPT வெப்சைட்குள்ளே போயிட்டு there'll be an input பாக்ஸ் அண்ட் அந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் வந்து கொடுப்பீங்க. நீங்கள் ஒன்று டைப் பண்ணுவீங்க தெரியுமா? அண்ட் டைப் பண்ணுற அந்த ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட், மோர் தேன் தட் இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் வி ஆர் கிவிங் டு த ஏஐ மாடல். ஸோ ஒரு நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த ஏஐ மாடல் என்ன பண்ணணும் இல்லை நமக்கு என்ன ரிசல்ட் வேணுன்றது தகுந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அதை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுப்போம். அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த எல்லா ஏஐ மாடல்ஸும் வந்து அவுட்புட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ எதுக்காக ஒரு பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பெட்டரான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் வந்து எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் ரிசல்ட்ஸ். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எல்லா ஏஐ மாடல்ஸும் வெரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மாடல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லைக் எதை பற்றி கேட்டாலும் அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு நம்ம அந்த மாடல்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். இன்ஸ்டெட் நம்ம ஒன்று மனசில் நினச்சிட்டு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அது அவுட்புட் தரலன்னு நம்ம வந்து மாடலை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஐ கெஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் என்னையும் சேர்த்து நான் இந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்படி வந்து ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் எழுதலான்னு நான் அந்த 5 வேஸ் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நோட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட அந்த ப்ராம்ப்ட் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இந்த ப்ராம்ப்ட்டில் நான் சொல்ல போகிற இந்த 5 வேஸ் அப்ளை பண்ணி எப்படி இந்த ப்ராம்ப்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்டு எப்படி வந்து வரப்போகிற ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக்கலாம் அப்படின்றத வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரைட் அ லவ் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட்டு. அண்ட் இந்த ப்ராம்ப்ட்டை இந்த 5 வேஸ் நான் சொல்ல போகிற அந்த 5 வேஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் தென் இது கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்கிட்ட ஒரு ஆவரேஜான ப்ராம்ப்ட் இருக்குது. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரைட் அ லவ் ஸ்டோரி நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இட்ஸ் கோன் ஜென்ரேட் சம் அவுட்புட். ஓகே, த லைட் ஹவுஸ் கீப்பர்ஸ் ப்ராமிஸ்னு ஒரு லவ் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, கூல். ஓகே, ஸோ நான் ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஒரு பேசிக்கான லவ் ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பி மோர் ஸ்பெசிஃபிக் அபவுட் த ப்ராம்ப்ட். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருந்தோம் விச் இஸ் ஜஸ்ட் ரைட் அ லவ் ஸ்டோரி. அண்ட் அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தோன்னே அது ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு. பட் தட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட். என் மைண்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ என் மைண்டில் என்ன இருக்குது அண்ட் எனக்கு என்ன தேவைன்றதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் என்னன்னு பார்க்கலாம். Write a love story of a 20-year-old village boy named Arjun and a 20-year-old city girl named Tara who lives in Chennai. ஸோ எனக்கு ஏதோ ஒரு ரேண்டமான லவ் ஸ்டோரி வேணாம். ஐ நீட் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ வில்லேஜ் பாய் அண்ட் அ சிட்டி கேர்ள். அண்ட் அவங்களோட ஏஜ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்கே நடக்குதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது ஜஸ்ட் ஒரு ரேண்டமான லவ் ஸ்டோரி கிடையாது. ஐ ஜஸ்ட் பீன் மோர் ஸ்பெசிஃபிக் அபவுட் ஐ கிவ் த சீன் எவ்ரிதிங் அண்ட் ஐ கிவ் த கேரக்டர்ஸ் அண்ட் சினாரியோ லைக் எவ்ரிதிங் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது எனக்கு இது வந்து ரேண்டமான ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணாது. நான் கேட்ட மாதிரி இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ த ஸ்டோரி ஆஃப் அர்ஜுன் அண்ட் தாரா. கூல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு பி ஸோ ஸ்பெசிஃபிக். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா மென்ஷன் த ஃபார்மேட் ஆஃப் த அவுட்புட் வாட் யூ வாண்ட். ஸோ நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டோரியோட அவுட்புட் ஃபார்மேட் இல்லை அவுட்புட் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ தட்ஸ் வாட் வி கோனா டூ அண்ட் தட்ஸ் த செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போது நான் கிளியர் அவுட்புட் ஸ்ட்ரக்சரோட நான் ஒரு ப்ராம்ப்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் விச் இஸ் சேம் அதே ஸ்டோரி தான். பட் த அவுட்புட் ஃபார்மேட் ஷுட் பி இங்கே.
So the output format should be the title of the story, beginning, and a conflict, and a beautiful ending climax. And the number of words should be 300. ஸோ இந்த இடத்துல நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோட அவுட்புட்டில் வந்து ஒரு டைட்டில் இருக்கணும், அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிகினிங் இருக்கணும், அண்ட் நடுவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும், அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் டோட்டலாக த நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து ஒரு 300 வேர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கொடுத்தோன்னா the output's gonna be different. See, like இதுக்கு முன்னாடி it has generated some லவ் ஸ்டோரி. லைக் நான் சொன்ன சினாரியோவில் நான் சொன்ன கேரக்டர்ஸ் வச்சு அது ஒரு லவ் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணிச்சு. பட் அதோட அவுட்புட் ஃபார்மேட் அதுவாக ஒன்று ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணிச்சு. பட் ஹியர் லைக் ஐ ஹவ் மென்ஷன் எவ்ரிதிங். த பிகினிங் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், கான்ஃப்ளிக்ட்டு, அண்ட் பியூட்டிஃபுல் எண்டிங் கிளைமேக்ஸ், அண்ட் ஃபைனலி த வேர்ட் கவுண்ட்டும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. சூப்பரா, கூலா. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ப்ராம்ப்ட் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக ரைட் லவ் ஸ்டோரின்னு சும்மா ரேண்டமாக கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சினாரியோ, கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துட்டு அண்ட் தென் அவுட்புட்டும் எப்படி வரணுன்றதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். கூல். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஆட் சம் எக்ஸாம்பிள்ஸ் டு த ப்ராம்ப்ட். ஸோ நம்ம ப்ராம்ப்ட்டில் ஆல்ரெடி நம்ம கிளியராக என்ன சினாரியோ எவ்ரிதிங் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் அவுட்புட் என்ன ஸ்ட்ரக்சரில் வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் கோனா ஆட் சம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கான்செப்ட் என்னென்னா, என்ன தான் வந்து நான் இந்த மாடல் இது ஸ்ட்ரக்சர் பண்ணாலும் அவுட்புட் வேணாலும் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஃபார்மேட் இந்த எக்ஸாம்பிள் மாதிரியே எனக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணு அப்படின்னா அந்த மாடலோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ ரீசன் ஆஃப் கிவிங் த எக்ஸாம்பிள்ஸ் டு திஸ் ப்ராம்ப்ட். பட் இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, த நம்பர் ஆஃப் இன்புட் டோக்கன்ஸ் மேட்டர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளில் வந்து கொடுத்துட்டோன்னா லைக் த இன்புட் டோக்கன் சைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், விச் கேன் இன்க்ரீஸ் த யூசேஜ் காஸ்ட் ஆஃப் எல்எல்எம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணால் இட் வில் பி மச் மோர் பெட்டர். ஸோ இப்போது எனக்கு இன்னும் வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இட் ஹாஸ் கிவன் மீ அ டைட்டில் அண்ட் பிகினிங் அண்ட் அ கான்ஃப்ளிக்ட் அண்ட் அ பியூட்டிஃபுல் எண்டிங் கிளைமேக்ஸ், அண்ட் ஃபைனலி இந்த வேர்ட் கவுண்ட்டும் இது மென்ஷன் பண்ணியிருக்கு. சூப்பரா, கூலா. இப்போது இது வந்து ஒரு ரேண்டமான லவ் ஸ்டோரி கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்மேட்டில், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கேரக்டர்ஸில் வந்து இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, we have to mention a role to this prompt. ஸோ இப்போ இது வந்து லைக் எவ்ரிதிங் ஆர் பர்ஃபெக்ட். எனக்கு வந்து எழுதுறது வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு எந்த குறையும் இல்லை. பட் இது வந்து ஒரு அடிஷ்னல் திங் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா the results will be like much more even more better. ஸோ என்னென்னா, you are a professional love story writer who won multiple Oscars for writing best love stories அப்படின்னு நான் ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து என்னவா எடுத்துக்கணும்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் ரைட்டர். ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி கிடையாது. அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லவ் ஸ்டோரி ரைட்டர், அண்ட் அவங்க மல்டிபிள் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபார் ரைட்டிங் பெஸ்ட் லவ் ஸ்டோரிஸ். இப்படின்றப்ப இது எழுதுகிற ஸ்டோரிஸ் வந்து ஈவன் மோர் பெட்டராக இருக்கும், அண்ட் கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து லைக் ஈவன் மோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் யூ ஹாவ் டு மென்ஷன் த ரோல். ஸோ நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அந்த ரோலில் இருக்க நீங்கள் எக்ஸ்பர்ட் மாதிரி நீ ஆக்ட் பண்ணு, இல்லை இந்த எக்ஸ்பர்ட் அண்ட் யூ ஹவ் டன் சம் திங்ஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து எழுதுனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுது. லைக் தட் யூ கேன் மென்ஷன் த ரோல்ஸ் இன் த ப்ராம்ப்ட். இது வந்து இட் கேன் கிவ் யூ ஈவன் மோர் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டோரிக்கும் இப்போ எழுதின ஸ்டோரிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். நான் இன்னும் படித்து பார்க்கல, பட் there will be a super good difference because of the role what we have mentioned. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வேஸை ட்ரை பண்ணிங்கனாலே உங்களோட ப்ராம்ப்டிங் வந்து பெட்டராக இருக்கும், அண்ட் அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணுற ரிசல்ட்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப பெட்டராக, ரொம்ப இம்ப்ரோவைஸ்டாக இருக்கும். அண்ட் த ஃபிஃப்த் வே என்னென்னா, லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டெக்னிக், இட்ஸ் பேசிக்கலி எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் ஆல்மோஸ்ட் எவ்ரி மாடல்ஸ் ஆர் ஃப்ரீ டு யூஸ் அண்ட் ஆக்சஸ். ஸோ அந்த மாடல்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அவுட்புட் ஃபார்மேட்ஸு இதெல்லாம் கொடுத்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பேசிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லைக் நான் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எந்தெந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்த ஃபார்மேட்டில் கேட்டால் அது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு லைக் ஐ பேசிக்கலி understood this. So this is the overall idea and concept. So இந்த டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கனாலே you can actually write better prompts and get better results. ஸோ இந்த டெக்னிக்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அனுச்சான்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இதில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்கனாலும் அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ஹாப்பி டு see that. Okay, see you all guys.